Hi food tape viewers, இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி பேர் வந்து இலையப்பம். இங்க பாத்தீங்கன்னா 150 கிராம் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறோம். வெதுவெதுப்பான தண்ணீர். அது பாத்தீங்கன்னா லேசா சூடா இருக்குங்க. அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் ஊத்துறோம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டா இன்னி கொஞ்சம் கூட நீர் விட்டு திருப்பி மறுபடியும் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விடுங்க. ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக வரணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையில் வந்து பரவலாக நம்ம வந்து தட்டி பரத்த முடியும். ஸோ நீர் விட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மாவை வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கையில் ஒட்ட தான் செய்யுது, இருந்தாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரியான ஒரு பக்கத்தில் நீங்கள் மாவை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே மாவு ரொம்ப ரெடி பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் கொடுக்கணும். அதுக்கு தேங்காய் துருவலும் வெல்லமும் இருக்குது. இப்போ ஏலக்காய் தூள் நம்ம சேர்க்குறோம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் சர்க்கரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு வாழை இலை எடுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வாழை இலையை வந்து நம்ம கொஞ்சம் நெருப்பில் காமிச்சு தான் வச்சுருக்கோம். அப்போ தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணும்போது ஈஸியாக ஃபோல்ட் ஆகும். கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கையை வந்து கொஞ்சமாக என்ன பண்ணிக்கோங்கன்னா விரலில் வந்து நீரில் கொஞ்சம் நனைச்சிக்கோங்க. ஸோ நீரில் நனைக்கும் போது ஸோ இதேமாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃப்ளாட் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த வெல்லம் தென் அந்த கோகோனட் ஸோ அந்த இது வந்து அப்படி மேலே போட்டிருக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோல்டு பண்ணுறது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு. ஸோ ஃபோல்டு பண்ணியாச்சு. திருப்பி இந்த ப்ராசஸ் அப்படியே மாதிரி ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. ஸோ கையை வந்து கொஞ்சமாக நீரில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இதேமாரி பரவலாக என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஃப்ளாட் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இந்த இலையப்பத்துக்கு நீங்கள் பேக்கெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸோ இந்த நேரத்தில் நம்ம அந்த இலையப்பத்துக்கான அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழை இலையில், அந்த அப்படியே என்ன பண்ணிடலான்னா இந்த ஸ்டீமர் மேலே அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு சிம்பிளான ப்ரிப்ரேஷன்னு. ஸோ இது ஈவினிங் டைம்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும். அதுமாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்லா இதாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் இந்த ஆவியில். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்ல இது ஆவியில் குக் ஆகிடுச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரை இருந்ததுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த பேக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான். எப்படி இது குக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த வெல்லம் நல்ல இது இந்த பார்த்திங்கன்னா அந்த கோதுமை மாவுக்குள்ளே நல்லா பரவி இருக்குது. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் இதை வந்து இம்மிடியேட்டாக ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் வேறு. ஸோ இந்த வாழையோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப மனமாகவும் இருக்குங்க. ரைட் வீவர்ஸ், நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எப்படி இந்த இலையப்பம் வந்து செய்யணுங்கிறது. ஸோ இந்த இலையப்பம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்ரேஷன், ஒரு இம்மிடியேட்டாக பண்ணக்கூடியது. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்புவாங்க. ஸோ இதே மாதிரியான நிறைய ரெசிபிகள் நம்ம ஃபுட் டைப் சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லா குக்கிங் வீடியோஸும் நீங்கள் பார்த்து அதை வீட்டில் சமைச்சு பார்த்து
ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.